வணக்கம். நான் ஏகலைவன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரேட் செட்டப் எடுக்க போகிறோம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரிப்டோ 24/7 ஒர்க் ஆகிறதுனால நம்ம மார்க்கெட் இல்லாத அன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லைவில் எப்படி ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லாட்டினா பேக் டெஸ்ட்டோ பண்ணுற மாட்டோம். கிரிப்டோ மார்க்கெட்டில் நம்ம அதை இந்தியன் மார்க்கெட்டில் அன்றைக்கி அதை யூஸ் பண்ணி நம்ம பழகிக்கலாம். சரிங்களா? இல்லை சின்ன அமௌண்ட் போட்டு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுனால ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிறையா பேர் சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பேப்பர் ட்ரேடுங்கிற விஷயத்தை கான்செப்டை விட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்க முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் தான் பேக் டெஸ்ட்டோ இல்லாட்டினா பேப்பர் ட்ரேடோ பண்ணிங்கனாலுமே நாளைக்கு லைவில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறபோது அதில் சைக்காலஜிங்கிறத உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனாலேயே பார்த்திங்கன்னா நல்ல நாள் ட்ரேடெல்லாம் லாஸ்ட் போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுற போது ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணுற போதும் நிறைய ப்ராஃபிட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனால் இதுவே நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணும்போது அது நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ட்ரேட் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா, அதாவது பேப்பர் ட்ரேட் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. விர்ச்சுவல் லாட் மணிங்கிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 லாட் பண்ணுவீங்க, அப்புறம் 4 லாட் பண்ணுவீங்க, 6 லாட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாற்றி எவ்வளோ வேணால் லாட் போட் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு டைம் பெரிய லாட் போடும்போது ப்ராஃபிட் வச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய விர்ச்சுவல் அக்கௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் வரணும்னு நீங்கள் மேனுவலில் ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா லைவில் நீங்கள் ஒரு மணி போட்டு ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போகும்போது அதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணுறது, லாஸ் புக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டார்கெட் நோக்கி போகும்போது டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா தவறுகள்லாம் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் லைவில் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த வழி. நீங்கள் லைவில் பண்ணுறபோது ஒரு கடைசிக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டாவது போட்டு, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன லாட்டாவது போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பெரிய ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ போட்டு ட்ரேட் பண்ணாமல் ஒரு 5000மோ ஒரு 10,000மோ அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த 5000 10,000 லாஸ் ஆனாலும் பரவாயில்லை. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கிற போது 5000 10,000 லட்சம் இந்த மாதிரியெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 100க்கு 95% அந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் நான் எடுத்துலேருந்தே ப்ராஃபிட் இப்போ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நானே நிறைய லாஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி அப்படியே அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்களும் ஒரு அடுத்த லெவல் வரணும்னா, அதாவது ட்ரேடிங்கில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா கண்டிப்பாக பேப்பர் ட்ரேடு இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பேக் டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் டெஸ்ட், அதாவதுன்னா ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன அக்கௌண்ட்டாவது வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் யூஎஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. சரிங்களா? பிட்காயின்ங்கிறது எந்த ஒரு நாட்டோட கரன்சியும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மணி மாதிரி தான். சரிங்களா? விர்ச்சுவல் மணி மாதிரி தான். நாளைக்கே எந்த ஒரு நாடுமே எனக்கு நான் பிட்காயின் வேண்டாம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு 0 ஆயிரும். சரிங்களா? அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதே சமயம் நீங்கள் அது மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு ட்ரேடிங்காகவோ இல்லாட்டினா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 10% மட்டும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது ஃப்யூச்சர் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அடுத்த மாதிரி அளவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிக்கங்க. சரிங்களா? அதாவது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரிப்டோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஒரு பார்ட்டிஸாக எடுத்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகினர்ஸு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் கிரிப்டோ பாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கிரிப்டோ காயின் ட்ரேட் ஆகக்கூடிய
ப்ரோக்கரேஜ் இருக்கக்கூடிய இந்த பிட்காயின், பினான்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து காயின், டிசிஎக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. இல்லாட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டிங்கோட பிட்காயின், எத்தீரியம் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த வந்து அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 2500, 5000, 10,000 ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் போட்டு, சரிங்களா, மினிமம் ஒரு 10,000 ஓட் பண்ணுங்கள். இல்லாட்டினா ஒரு 2500ங்கிறதோட ஓகே தான். ஆக்டோஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500. நீங்கள் அதில் ஒரு 2500 வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு $25, சரிங்களா, $25 வராதுங்க, ஒரு $12, $5 வரும். தெரியல, அது சரியான அக்கௌண்ட், சாரி $22 வருங்க 2500 எதுக்கு கரெக்டாக பார்த்துங்க. $2500 மினிமம் டெபாசிட் அமௌண்ட், சரிங்களா. அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி ஃபுல்லாக வந்து ஒர்க்குக்கு போயிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் சண்டே, சாட்டர்டே வந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கொஞ்ச நாள் வந்து பேக் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒன்று அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி ஒரு 5,000, 10,000 இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சனி, ஞாயிறு வந்து வீட்டில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், சரிங்களா. இப்போது அதுக்கு நான் வந்து எடுத்துக்கூடிய ஒரு ட்ரேடிங் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின், சரி ட்ரேடிங் டூலுங்கிறதோட ட்ரேடிங் டூல் வந்து ட்ரேடிங் வியூங்க. இது நான் எடுத்துக்கக்கூடிய அசட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் US டாலர், சரிங்களா. பிட்காயின் BTC USD அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா BTC USDயில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு சார்ட் எடுக்கணும் முதல்ல அதையும் சொல்லிடுறேன், சரிங்களா. BTC USDங்கிறதுல சார்ட் வந்து நீங்கள் ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூக்குனே ஒரு சார்ட் இருக்குது, சரிங்களா. நீங்கள் அதில் போய் வந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா BTC USD வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க, சரிங்களா. பினான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காயின், டிசிஎக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா FXCM இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நிறையா வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது கிரிப்டோ ட்ரேட் ஆகுது. அதில் வந்து எல்லா மற்ற ஒரு எல்லாம் எடுக்காமல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்களா, அதனுடைய கிரிப்டோ டேட்டாவை எடுக்காமல், சரிங்களா, அதில் இருக்கிற டேட்டா வியூ வந்து எடுக்காமல் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பாட் சார்ட்னு ஒன்று இருக்குங்க, சரிங்களா. ட்ரேடிங் எந்த ஒரு பிட்காயின் எடுத்திங்கனாலுமே, சாரி பிட்காயின் கிரிப்டோ எந்த ஒரு கிரிப்டோ எடுத்தாலுமே அதில் வந்து ட்ரேடிங் வியூக்குன்னு அந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சார்ட் வந்து அப்படியே வந்து லிஸ்ட்டான ஆரம்பத்துலேருந்து, சரிங்களா, ஆரம்பத்துலேருந்து இருக்குது, சரிங்களா. ஃபுல் சார்ட்டுமே இருக்குது. அந்த சார்ட்டை எடுத்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 minutes 2 minutesல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும், சரிங்களா. இதுவே வந்து நீங்கள் ஒரு பிட்காயினோ வேறு சார்ட்டெல்லாம் இருக்குது, சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா காயின், டிசிஎக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பினான்ஸு, அப்புறம் FXCM இந்த மாதிரி சாக்ஸோ ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நிறையா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த 1 minute ஸ்கேனில் இந்தளவுக்கு வந்து வால்யூம் இருக்காது, சரிங்களா. இந்த மாதிரி வால்யூமெல்லாம் இருக்காது, நிறைய டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும், சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங்கோட ஹிஸ்ட்ரி சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute செல்லிங் கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து அதில் வந்து டேட்டா ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதுக்காக நான் வந்து இப்போ ட்ரேடிங் வியூவில் இருக்கிற ஒரிஜினல் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஸ்பாட் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் பண்ணுற போது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 2009 இருக்குது, சரிங்களா. 2009 பிட்காயினோட டேட்டா இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட்டில் 1 minute நல்லாவே நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சார்ட் தான் இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஏன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்குறேன், எப்படி எல்லாம் நான் பார்த்து இது வந்து ஒரு ட்ரேட் செட்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு டே கேண்டல்னு வந்துடலாம், சரிங்களா. டே கேண்டல்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஆல் டைம் ஹையான ஒரு $73,800 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சின்ன லோயரில் வச்சுட்டு வந்துட்டுருக்கு, சரிங்களா. அதாவது ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டாக இல்லாட்டினா கரெக்ஷன் சொல்லலாம், சரிங்களா. மார்க்கெட் வந்து இது டவுன் ட்ரெண்ட் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா சின்ன இந்த லோவிலே கட் பண்ணாலுமே ஒரு சின்ன லோ கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துருக்குங்களா, இது வந்து ஒரு கரெக்ஷன் தான் சொல்லணும். இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் வந்து மாறல. இது வந்து ஒரு லாங் டைம் பர்ஸ்பெக்டிவ், சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனில் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கோ இல்லாட்டினா இதில் இருந்து கீழே வரக்கோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, சரிங்களா. சரி, இதெல்லாம் வச்சு நான் இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு டைம் வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன், சரிங்களா. இது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸு. இப்போது நான் 2 hour சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. 2 hour சார்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து நாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு
இந்த மாதிரி வந்து ஒரு லோயில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்குங்களா. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதனுடைய இப்போ இந்த லோ வந்து கட் ஆகி மார்க்கெட் இங்கே வந்தங்காட்டி இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கை கட் ஆகாதனால இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே தான் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன போகிறேன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வரான்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் சார்ட்டில், சரிங்களா, 2 ஹவர் சார்ட்டில் இதை வந்து நம்ம பெரிய சார்ட்டில் ஏதாவது செல் கிடைக்கும் போது நம்ம செல் எடுக்கலாம். சரிங்களா. ஆனால் இன்ட்ராடேயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற போது ஒரு 1 ஹவரோ இல்லை 15 மினிட்ஸோ வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா. அதுவும் ஸ்கேல்பிங்கெல்லாம் பண்ணுற போது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கேனில் 15 மினிட்ஸ் கேனில் வந்து வச்சு பண்ணால் ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேனில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் செட்டப் தான். சரிங்களா. இப்போ இந்த 15 மினிட்ஸ் கேனில் பார்க்கும்பொழுது சரிங்களா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாத்தையும் விட்டுருங்க. சரிங்களா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் அண்ட் டே கேன்லேயே மார்க்கெட் வந்து செல்லிங்லேயே லோயர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு இன்ட்ராடேக்கு வந்து ஸ்கேல்பிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்ஷனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா. இது வந்து நீ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால சரிங்களா, இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிங்களா. இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பையிங் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் போயிருக்குது. சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு 2 சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்குது. சரிங்களா. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. நல்லா வந்து ஹேமர் கேண்டில் வந்து வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 2 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க வேண்டிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக்கர் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இப்போது மேலே போயிடுச்சு. சரிங்களா. இதே வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேன்லையோ 15 மினிட்ஸ் கேன்லையோ பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மாட்டிருக்கு. அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக்கர் கொடுத்து அந்த இடத்துல நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. சரிங்களா. இதுவே வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வருங்க. டவுன் சைடு வந்து பிரேக் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி வந்து ஒரு சில டைம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. சரி, அப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிடைக்கிறதுனால இந்த வந்து லோவில் வந்து இந்த செல் பண்ணிங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இப்போ ஹிட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துல சரிங்களா இந்த சப்போர்ட்டில் பை பண்ணுவீங்க. சரிங்களா. மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகிறக்கு வெயிட் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணி எங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்துட்டா நம்ம அடுத்து வந்து இந்த ஒரு டிமாண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரும்போது ஒரு பை எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். சரிங்களா. அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பை செட்டாக வந்து கொடுக்க போகிறேன். இது எல்லாமே லைவ் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா. இது நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோவாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ப்ரெடிக்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 சப்போர்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரிங்களா, இந்த சப்போர்ட் 2 இதோட 3 இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆனது மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஸோனை நான் வந்து கன்சிடர் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து எடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஒரு ரேஞ்சை வந்து கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறேன். சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா ஒரு 60,814 வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன் ஒரு 67 பிப்பட். சரிங்களா. ஒரு 67 புள்ளிகள்லேருந்து ஒரு 70 புள்ளிகள் வச்சுக்கலாம். சரிங்களா. ஒரு 80 புள்ளிகள் வச்சுங்க. சரிங்களா. ஒரு ஆவரேஜாக ஒரு 80 புள்ளிகள் வச்சுங்க. 80 to 90 புள்ளி வைக்கலாம். அந்த இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பவர் பாயிண்ட் வச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து அது அந்த லோ வந்து கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடும். சரிங்களா. அதனால் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் இல்லை அமுக்கிறக்கு ஸ்டாப் லாஸ் சென்ட்டாக அமுக்கிறக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். சரிங்களா. அப்படி வச்சுட்டு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே எது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா. இங்கே எப்படி வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது சரிங்களா. இந்த 3ஐயுமே வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி அதில் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. அது வந்து உங்களுக்கு லைவ்லேயே நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா. லைவ் ப்ரெடிக்ஷன் தான். ஒரு சின்ன ஐடியா எடுத்து நான் அதை வந்து உங்களுக்கு லைவாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரேட் செட்டப் வந்து முதல் ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும். சரிங்களா. இப்போது இதில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும். சரிங்களா. இந்த மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1:4 வந்து ரிவார்டு சேஷியாக கிடைக்குது. சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1:3 1:2.5 வச்சுங்க. இல்லை 1:2 கூட ஒரு நல்ல ரிவார்டு ரிஸ்க் ரேஷியோ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1:3 வரைக்கும் வச்சுறேன். சரிங்களா. 1:3 வச்சுருக்கேன். இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வச்சுறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா. 100% நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்தால் கரெக்டாக வந்து இந்த 60,810 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய் நம்ம இந்த டார்கெட் வரைக்கும் போகும்.
இதில் வந்து 2 விதமாக ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ரேஞ்சில் அதாவதுனா இந்த டிமாண்டில் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வெயிட் ஆகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் என்ட்ரி வந்து குறைவாக தான் கிடைக்கும் சரிங்களா. ஒரு சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் ஆனதுலேருந்தே சடனாக வந்து அப்படியே ரெக்கவர் ஆகி போயிடும். அதனால் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து 68,810 வந்ததுலேயுமே மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு ஒரு 80 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். இல்லை கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் மட்டும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுற போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எல்லாம் எடுக்கிற போது எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு குறைவு தான் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற போது ஒரு 50% சான்ஸ்னால் நீங்கள் கன்ஃபர்மேஷனோட எடுக்கும்போது ஒரு 60 to 70% வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சரிங்களா. சரி இதில் யார் வந்து அக்ரெசிவ் ட்ரேடர், இதில் யார் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லோன் 1 lakh 2 lakh 3 lakh அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணலாம். இந்த ஜஸ்ட் வந்து ஒரு 5,000 10,000 2,000 3,000 அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக வந்து இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ட்ரி வந்து குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும் சரிங்களா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு அண்டு ட்ரெண்ட் அனலிஸ்ட் இது எல்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு ட்ரேட் ஸ்டாப் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ நிறையா வந்து நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்து போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.